எங்களுக்கு முன்பாக திருடன் நாங்கள் வசிக்கின்ற பகுதிக்கு வந்தான். இரவு 1 மணி 2 மணி இருக்கும். திருடன் வந்தான். அவனை விரட்டி கொண்டு பின்னாலே காவலர்கள் இருசக்கர வாகனத்தில் வந்தார்கள். அந்த தூரத்தில் பார்க்குறோம் பார்த்தீங்களா, அதுதான் அந்த தெருவோட நுழைவு பகுதி. அந்த நுழையிற இடத்துல வர்றாங்க. காவலர்கள் விரட்டிட்டு வர்றாங்க. இந்த திருடன் வேகமாக தடன்னு ஓடி வர்றான். இப்படியே வந்த காவலர்கள் என்ன பண்ணுறாங்க, கண்ணுக்கு தெரியாத தூரத்துக்கும் வளைஞ்ச உடனே அந்த இடத்துல நின்று பார்க்குறாங்க. திருடனை காணோம். திருடனை காணோம், எங்கே போயிட்டான் அப்படின்ட்டு இப்படியே வர்றாங்க. இப்படியே வந்துட்டு இப்போ நான் நிற்கிற இடத்துலேருந்து இப்படியே போகிறாங்க. இப்படி இங்கிட்டும் பார்க்குறாங்க. ரோடு ஒன்றுமே தெரியல, திருடன் எங்கே போனான்னு தெரியல. அவங்களுக்கு ஒரு சந்தேகம், இல்லை ஒன்றுமே தெரியலையே அப்படின்ட்டு. திருப்பி வந்த பாதையை திருப்பி பார்க்குறாங்க. வந்த பாதையிலையும் ஒன்றுமே தெரியல. திடீர்னு இந்த வீட்டு மேலே சந்தேகம். என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த வீட்டு பக்கத்தில் ஒரு சந்து இருக்குது. இந்த சந்தில் ஆண்டா ஒளிஞ்சிருப்பானோ அப்படின்னு பார்க்குறாங்க. இந்த சந்துலேருந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சந்து தெரியுது, அடுத்த தெரு தெரியும். உடனே அவங்களுக்கு ஒரு சந்தேகம். உடனே இந்த சந்துக்குள்ளே போகிறாங்க. இது பகலில் எடுத்துருக்கோம். நைட்டு இருட்டு, இருட்டு, வெளிச்சமே இருக்காது. மெதுவாக போகிறாங்க. சந்து போயிட்டே இருக்கு. சந்து பக்கம் நின்று பார்க்குறாங்க. நின்று பார்த்தா கீழே ஃப்ளாட்டு, வீடு கட்டாத ஒரு காலி மனை இருக்குது. முள்ளுகள் எதுவுமே கிடையாது, புல்லு தான். ஒருவேளை இப்படி தாவி குதிச்சுட்டு போயிருப்பானோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனால் தாவி குதிச்சு அங்கிட்டு தடதடன்னு ஓடினா அங்கிட்டு நாய் நிறைய இருக்குது. நாய் வந்து குலைக்கிற சத்தம் கேட்டிருக்கும். நாய் எல்லாம் தூங்கிட்டு கிடக்குது. அப்போ இவன் திருடன் தாவி குதிச்சு அங்கிட்டு ஓடலை அப்படின்னு முடிவுக்கு வர்றாங்க. எங்கிட்டு போயிருப்பான் அப்படின்னு பார்க்குறாங்க. இப்படி பார்க்கும்போது திடீர்னு பார்த்தா இங்கிட்டு ஒரு சந்து இருக்குது. இந்த சந்து இப்படி பின்னாடி இருந்து வர்றோம். வந்தால் இங்கிட்டு இது வளைஞ்சிங்கன்னா ஒரு சந்து இருக்குது. இந்த சந்தில் ரெண்டா ஒளிஞ்சிருப்பானான்னு பார்த்தா அது முட்டு சந்து. இந்த ஏத்தாப்பில் இந்த ரோஸ் கலர் பெயிண்ட் அடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா முட்டு சந்து. இப்போ இங்கிட்டும் போகலையே, எங்கே போயிருப்பான்னு சொல்லி பார்க்குறாங்க. யோசிச்சுட்டே இருக்காங்க. இப்படி போயிருப்பானான்னு யோசிக்கிறாங்க. யோசிச்சா திடீர்னு சரக்குன்னு சத்தம் கேட்குது. இல்லை பாம்பு இருக்குமா, எலி இருக்குமான்னு சொல்லி பார்க்குறாங்க. கீழே ஒரு அம்மி கிடக்கு, கம்மிக்கல். இந்த அம்மிக்கல் மேலே ஏறி நிற்கிறாங்க. ஏறி நின்று பார்த்தா இந்த ஜல்லி இதெல்லாம் கொட்டியிருக்காங்க. கொஞ்சம் ஒரு 2 அடி உயரத்துக்கு ஜல்லி இருக்குது. இந்த ஜல்லி மேலே ஏறி நின்று பார்த்தா இந்த இருக்கான் பாருங்க, இங்கனக்குள்ளே படுத்து கிடக்கான். அந்த ஜல்லிக்கு அங்கிட்டு படுத்து கிடக்கான். தெரியல, திருடன் வந்தவன் படுத்துக்கிட்டான். கீழே குடிஞ்சு நல்லா படுத்துக்கிட்டான். ஆனால் தெரியல, ஜல்லி இந்த 2 அடி உயரத்துக்கு ஜல்லி அடிச்சிருக்காங்க. தெரியல. இங்கேருந்து பார்த்தா நைட்டு மறைஞ்சிருக்கு. கடைசியில் படுத்து கிடக்கான் அந்த திருடன். அப்புறம் பிடிச்சிட்டாங்க. இப்போ 2 வீட்டுக்கு இடையில வீட்டுக்காரவங்க பொதுவாக இடம் விட்டு வீடு கட்டுறாங்க. ஒரு 1/2 அடி இடம் விட்டு. அது சந்து மாதிரி இருக்குது. 2 வீட்டுக்கும் பொது சந்து. கடைசியாக இன்றைக்கி திருடன் தப்பிக்கிறதுக்கு வழி பார்த்தான். நல்ல வேளை இந்த சந்தில் திருடன் மாட்டிக்கிட்டான். காவல்துறையினருக்கு தெரியுங்கள, ஒரு திருடன் ஒளிஞ்சிருந்தான்னா சத்தமே வரல, நாய் குலைச்சிச்சுன்னா திருடன் அந்த வழியாக ஓடுறான்னு அர்த்தம். நாய் குலைக்கலை. அப்போ இங்கனக்குள்ளே தான் இருக்கான்னு சொல்லி பார்த்தா எல்லா வீடும் கேட் போட்டு பூட்டியிருக்கு. இங்கே மட்டும் சந்து இருக்குது. அப்போ இந்த சந்துக்குள்ளே தான் ஒளிஞ்சிருப்பான்னு அவங்களுக்கு கெஸ் பண்ணிட்டாங்க. பண்ணி கரெக்டாக பிடிச்சிட்டாங்க திருடனை. இன்றைக்கி இந்த திருடர்கள் யாருன்னு சொல்லி கேட்டால் அவ்வளோவுமே வடமாநில திருடர்கள் தான். இவங்களாம் வடமாநில திருடர்கள். வடமாநிலத்திலேருந்து இங்கே வேலைக்கு வந்தவங்க. வேலைக்கு வந்தவங்களில் ஒரு 100க்கு ஒரு 30 பேர் இந்த திருட்டு வேலைகளை தான் பார்க்குறாங்க. இந்த திருடர்கள் தான் இந்த திருட்டு வேலையை பார்க்குறாங்க. தயவு செஞ்சு இந்த வடமாநிலத்தவர்களுக்கு வேலை கொடுக்காதீங்க, வீடும் வாடகை கொடுக்காதீங்க.